சேர்ந்தவர் ஸ்ரீ பாலமுருகேஸ்வரர் சார் அவர்கள் எண் கணிதத்தை பத்தி பேச வராங்க. சார் பேச வேண்டிய தலைப்பு பாத்தீங்கன்னா ராஜநிலை எண் கணித வித்தகர் பாலமுருகேஸ்வரர் அவர்கள் செல்வ வளம் பெருக ராஜநிலை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல பேச வராங்க. வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கந்தகுரு அறக்கட்டளை நடத்தும் மாதாந்திர 9வது மாதாந்திர கருத்தரங்கம் மிக அருமையாகவும் அற்புதமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நமது டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜ் அவர்களையும் மற்றும் பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நம்ம பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். பணம் பணம் பணம். அந்த பணம் நம்ம கைக்கு வந்தாலும் கூட அதை எப்படி சேர்க்க முடியலையே, விரயத்தை கொடுக்குது அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி நம்மளுடைய 9வது கருத்தரங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் மிக அற்புதமாக அருமையாக நமக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னாலும் 1 முதல் 9வது கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னாலே மிக பெரிய ஒரு விஷயமாகத்தான் எல்லோருமே சொல்றாங்க. ஏன்னா எவ்வளவு தடைகளை தாண்டி நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இதுலயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த 9வது கருத்தரங்கம் அப்படின்னு பார்க்கும்போது இதுல அதாவது 1, 5, 9 அவரவருடைய ஜாதக ரீதியாக நம்ம வந்து பார்க்கும்போதே இந்த 1, 5, 9 அவர்களுக்கு செயல்படும் போதுதான் அந்த விஷயம் அங்க நல்லா நடக்கும் மெயினா. அப்ப இந்த 9 அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுவும் இல்லாம நமக்கு இன்னைக்கு கருத்து, அதாவது சிறப்பு கருத்து விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நமது சாஸ்தா டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜ் அவர்கள் ஒரு ஆசிரியராகவே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ 9 அப்படின்ற ஒரு கிரகம், அதாவது 9ஆம் பாவமும் அங்க இருக்கக்கூடிய குருவும் அங்க வந்து வேலை செய்கிறார். அப்ப வேலை செய்யும் போது அவர் நமக்கு ஒரு விருந்தினராக வந்து அவர் அளித்த சில அற்புதமான தகவல்கள் அருமையாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை சரியா நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்பதான் நம்ம வந்து ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உள்கருத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் எடுக்க வேண்டும். ஏதோ மேலோட்டமா சொல்றாங்க, உடனே நம்ம அதை அப்படியே எடுத்து அப்படியே நம்ம வந்து பயணம் அப்படின்ற மாதிரி செய்யக்கூடாது. உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்து அதன் பிறகு நம்ம வந்து அதை பயன்படுத்த வேண்டும். அப்பதான் நமக்கு அது வேலை செய்கிறதா இல்லையா என்பதை நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு உடனே அவர் ஏதாவது ஒரு பரிகாரம் சொன்னாங்க, உடனே அதை செய்யும் போது அங்க வந்து ஒருத்தருக்கு செட் ஆகும், ஒருத்தருக்கு செட் ஆகும். அப்ப வந்து எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்துல நம்ம வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்து நம்ம செல்லும் போதுதான் அந்த விஷயம் அங்க வந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு அங்க வேலை செய்யும். சரிங்களா? இதன் ரீதியாக நம்ம வந்து ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும் நம்ம வந்து எண்களை பத்தி அதிகமாக நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம பணத்தை பத்தி எப்படி நம்ம வந்து அதை நம்ம வந்து சேவ் பண்றது எப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே வீட்டுல வந்து பணத்தை வாங்குவாங்க, பீரோல வைப்பாங்க, அப்படியே எடுத்து செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது மத்தியமமாக இருக்கக்கூடிய ஆட்கள். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே மத்தியமமான இருக்கக்கூடிய, அதாவது சாமானிய மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இவர்கள்லாம் வந்து அதிகமா செலவும் பண்ண முடியாது, ஆனா வரக்கூடிய வருமானத்தை நம்ம வந்து தாக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்ப சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க எடுத்து செய்யும் போது அற்புதமான ஒரு பலன்களை தரும். அது யாராக இருந்தாலுமே, அதாவது செல்வ வளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் நம்மளுக்கு மெயின். அப்ப அந்த சுக்கிரனை நம்ம வந்து எப்படி வசப்படுத்துவது? அப்ப சுக்கிரன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களை முதல் நம்ம வந்து திட்டுவதை நம்ம வந்து நிறுத்திக்கணும். திட்டக்கூடாது, கோபப்படலாம், ஆனா திட்டுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தி அவர்களை வந்து ஏதோ ஒரு சமாதானப்படுத்தி ஏதோ தட்டி கொடுத்து அது மாதிரி செய்யும் போது இந்த சுக்கிரன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப சுக்கிரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய பணம் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு வைங்களேன், அது எப்படி சார் பூரா விரையம் தான் சார் ஆகுது. பணம் எவ்வளவு வந்தாலுமே அது வந்து நிக்கவே மாட்டேங்குது, எல்லாமே காலியாகிடுது. என்ன சார் பண்றது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பணம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சோம், ஆனா பணமெல்லாம் நல்லா வருது,
ஆனா பணம் வந்தா அங்க தங்கவே மாட்டேங்குது சார் அப்படின்னு ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா அந்த பணத்தை நம்ம வந்து வாங்குறது பெருசு இல்ல, அதை தங்க வைக்கணும். அப்ப தங்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பீரோ அப்படின்ற ஒரு விஷயத்துல எல்லோருமே மேலோட்டமாக வச்சு அவங்க எடுத்து செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதை கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கும் 100% அது உங்களுக்கு வேலை செய்யும். என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், அதாவது ஒரு பாக்ஸ் ஒண்ணு நீங்க வந்து ரெடி பண்ணிக்கணும். இந்த பாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இது ராஜ நிலையில இருக்கக்கூடிய அளவுகள். எல்லோருமே வந்து நம்ம வந்து கேஷ் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இல்லை. அதாவது கேஷ் பாக்ஸ் அப்படின்றது இருக்கப்பட்டவர்களுக்கு பணம் கொடுத்து வாங்கி அதை வந்து செயல்படுத்தலாம். ஆனா நம்ம செயல்படுத்தக்கூடியது அதிகப்படியாக செலவுகளும் கிடையாது. ஏன்னா சாமானிய மக்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரணும். இப்ப வந்து ஒரு பாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000, 3000, 5000, 10,000 இந்த மாதிரியான விற்கும். அதை நம்ம வாங்கி அதை வாங்க வைக்க ஒரு வழியா இருக்கும். அப்புறம் எங்க பணத்தை போய் சேர்க்க முடியும். அப்ப அதனால அந்த பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வாங்கக்கூடிய அந்த பொருட்களே அந்த பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், நீங்க வீட்டுல வந்து விளக்கக்கூடிய, அதாவது பாத்திரம் விளக்கக்கூடிய விம் பாக்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து வாங்குவீங்க. எல்லார் வீட்லயும் வாங்குவோம். அது வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 50 ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு பாக்ஸா உங்களுக்கு வந்து கடையில், அதாவது சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துல வந்து 50 ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த பாக்ஸ் அப்படின்றது எங்களுக்கு சரியான அளவுகள் நம்மளுக்கு இருக்கு. அதாவது ராஜ நிலை அளவுகள் நம்மளுக்கு கிடைக்குது. நம்மளும் வந்து என்னென்னமோ சுத்தி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. இதுக்கு பார்த்தா நம்ம வந்து 4 வருஷமா இதையே நம்ம வந்து பயன்படுத்திருக்கோம். மிக அற்புதமான பலன்கள் எல்லாத்துக்குமே கிடைக்குது. அப்ப அந்த பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம 50 ரூபா கொடுத்து நம்ம வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த விம் பார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம விளக்குறதுக்கு நம்ம வந்து போட்டுக்கிறோம். அதாவது நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு போட்டுக்கிறோம். அந்த பாத்திரம் விளக்குறதுக்கு போட்டுட்டு அந்த பாக்ஸை நம்ம வந்து சரியா எடுத்து அந்த பாக்ஸ்ல குறைந்தபட்சம் நீங்க வந்து ஒரு 500 ரூபாய் இல்ல ஒரு 1000 ரூபாய்க்கு சில்லறை காசா நீங்க முதல்ல வாங்கணும். சில்லறை காசா எங்க சார் இந்த சில்லறை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, நீங்க போட்டிருக்கக்கூடிய உண்டியல நீங்க உடச்சி எடுக்கலாம். அல்லது நீங்க வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க அச்சர் ரேட்டை கேட்டீங்கனாலே அவங்களும் உங்களுக்கு சில்லறையா கொடுப்பாங்க. இங்க எல்லாம் சில்லறைகள் புழங்குற இடங்கள்ல வந்து நமக்கு கேட்டு ஒரு 500, 1000 ரூபாய்க்கு நம்ம சில்லறை காசை வாங்கி அந்த பெட்டிக்குள்ள நீங்க போடும்போது ஒரு அரை பாக்ஸ் வந்துடும். ஆஃப் வந்துடும். அந்த அறைக்கு மேல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கும், உங்களுக்கு பச்சை கற்பூரம், ஏலக்காய், அடுத்து வந்து கிராம்பு, பட்டை, இந்த 4 பொருட்களையும் நீங்க வந்து ஒரு 10 ரூபாய்க்கு நீங்க வந்து வாங்கி அதுல ஆட் பண்ணிக்கலாம். அதுல ஆட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், பனை ஓலை அப்படின்ற ஒரு விஷயம். பனை ஓலையை சார் இவர்கள்லாம் என்னமோ சொல்றாரு புதுசா இருக்கு அப்படின்லாம். பனை ஓலை சொல்லுங்க. பச்சை கற்பூரம், ஏலம், பட்டை, கிராம்பு. அடுத்து வந்து பனை ஓலை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதையும் நம்ம வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். 10 சென்டிமீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்து அதுல 4 மூலையிலும் நம்ம வந்து மஞ்சளை தடவி உள்ள வந்து லாபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதி நம்ம வந்து அந்த பெட்டியில் அந்த பாக்ஸுக்கு மேல நீங்க வந்து வச்சுக்கலாம். இதை நீங்க எப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 அப்படின்றது சுக்கர ஓரை. இந்த சுக்கர ஓரையில நீங்க வந்து சாமி கும்பிடணும். வீட்டுல இருக்கக்கூடிய சாமிக்கு நம்ம வந்து காலையில எழுந்திரிச்சு நம்ம வந்து எப்பயும் போல வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றி நம்ம வந்து வழிபடுவோம். அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு அன்னைக்கு நீங்க வந்து அந்த சுக்கர ஓரையில சாமியை கும்பிட்டு அந்த பாக்ஸை நீங்க எடுத்துக்கொண்டு போய் நீங்க வந்து அதாவது பீரோக்குள்ள வைக்கணும். பீரோக்குள்ள வச்சு அதற்கு மேல் நீங்க வந்து பணத்தை வைக்கணும். அப்படி நீங்க பணத்தை வச்சு எடுக்கும் போது மிகப்பெரிய ஒரு அற்புதமும் அருமையா உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது ஒரு மிராக்கலே நம்ம சொல்லலாம். இத்தனை நாள் நம்மளுக்கு விரயங்கள் ஆகிட்டே இருக்குதே, என்ன சார் ஒண்ணுமே புரியல. இப்படி நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த சுக்கிரன் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த சுக்கிர ஓரையில நம்ம செய்யும் போது அந்த சுக்கிரன் நம்ம வீட்டுக்குள்ள அது பீரோவில் இருக்கக்கூடிய அந்த தென் மேற்கு மூலையில நம்ம வந்து வச்சு அதுல இருந்து நீங்க வந்து பணம் எடுத்து செலவு பண்ணணும். இப்ப வீட்டுல ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆண்கள் நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கையில கொடுத்து நீங்க வந்து அந்த பணத்தை நீங்க அந்த பாக்ஸ்ல வைக்கணும். காரணமும் இருக்குது. காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுக்கிரனோடு நம்ம வந்து கொண்டு போய் வைக்கும் போது அந்த சுக்கிரனுடைய வலு அங்க வந்து அதிகமாகும். அப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனின் வலு அதிகமாகும் போது நம்மளுக்கு அந்த பண வரவு அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும்.
சரிங்களா? அதுவும் இல்லாம அந்த பணத்தை நம்ம கொண்டு போய் சேவ் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம வந்து இப்ப வீட்டுக்காரமாட்ட கையில கொடுத்துட்டு நம்ம எப்படி சார் கேட்கறது வாங்குறது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்க கையில கொடுத்து அவங்க கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களே எடுத்து செலவு பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் செய்யணும். அதாவது ஒரு மாற்றம் அவங்க கை வழியாக உங்களுக்கு போகும்போது அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இப்படிதான் நம்ம வந்து அதை ஆக்டிவேட் நம்ம வந்து பண்ணணும். இதை நீங்க சரியா செஞ்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும். இது வந்து பொது பலனாக நம்ம வந்து சொல்லணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொருடைய ஜாதக ரீதியாக ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் இடம் எப்படி இருக்கின்றதை நம்ம வந்து பார்க்கணும். அந்த 2ஆம் இடம் இருக்கக்கூடிய கிரகம் யார் இருக்கிறாரோ, அவர் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ, அவர் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதை சார்ந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க வந்து சேரும். இது வந்து எல்லாருக்குமே பொது பலனாக தெரியும். ஆனா அந்த விஷயத்துல நம்ம வந்து அவரவருடைய ஒவ்வொரு பேங்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப வந்து எனக்கு என்ன பேங்க் சார், இந்த பேங்க்ல வந்து பணம் சேர்க்கவே முடிய மாட்டேங்குது சார், எந்த பேங்க்ல எடுத்தாலுமே வந்து நம்மளுக்கு விரயம் தான் சார் ஆகுது அப்படின்னா 2 பேருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரவருடைய ஜாதகத்தை வந்து எடுத்து தனிப்பட்ட ஒரு கருத்துக்களை நம்ம வந்து பொது வழியில வெளியிட முடியாது. அதனால நம்ம வந்து அவருடைய ஜாதகத்துல தனித்தனியா நீங்க வந்து பார்த்து அவரவருக்கு என்ன பலன்கள், எந்த பேங்க்ல நம்ம வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நமக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும், பணம் சேர்க்கை உண்டாகும், நம்ம பேர்ல இருந்து வரக்கூடிய பணத்தை நாம் எப்படி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர், அதாவது பழைய பேங்க் அவங்க அதாவது அவருடைய ஜாதகத்துல ஒரு பேங்க்ல போட்டிருப்பாங்க விரயத்தை தான் அதிகமா கொடுத்துட்டே இருக்கும் சார், விரயம் தான் அதிகமாயிட்டே இருக்கு, இதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விரயத்தை நம்ம வந்து போகணும் அப்படின்னாக்கும் அதில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம எடுக்கணும். அப்ப எடுக்கணும் அப்படின்னாக்கும் அதை எடுத்தாலும் செலவாயிடும். இதுக்கு என்ன சார் பண்றது அப்படிலாம் ரொம்ப பேர் கேட்கலாம். ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இன்னொரு பேங்க்ல நல்ல பேங்க்ல நீங்க வந்து அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணிக்க, இதுல வரக்கூடிய அமௌண்ட்டை தூக்கி நீங்க அதில் போட்டுக்க, அவ்வளவுதான், வேலையே முடிஞ்சு. அப்போ வந்து விரயம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பேங்க்ல நடக்கிறோம், நம்மளுக்கு சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பேங்க்ல நடக்கும். இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்துதான் நம்ம வந்து ஆய்வு செய்து எடுக்கணும். இதுல வந்து நம்ம வந்து இந்த ராஜ நிலையில வந்து நம்ம வந்து ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனி பலன்கள் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். இதுல வந்து முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 அப்படின்ற நம்பர் நமக்கு வந்து நல்ல பலன்களை தரும். அதாவது ஒரு 10ஆம் நம்பரை நம்ம வந்து எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தா விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டருக்கு நீங்க வந்து ஒரு விசிட்டிங் கார்டு நீங்க பாக்கெட்ல வாங்கி வச்சுட்டு போனீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு வேலை செய்யும். அதுவும் இல்லாம 10 இன்ச்சில் நீங்க வந்து பாக்ஸ் வாங்கி அதையும் நீங்க பயன்படுத்தினாலும் பண வரவுகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து 14 அப்படின்ற நம்பரையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 14ஆம் நம்பரை நம்ம வந்து அந்த பாக்ஸ் உள்ளளவு தான், நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உள்ளளவுகள் தான், இது வெளி அளவுகள்லாம் கிடையாது. சார் எனக்கு வீட்டுல வந்து இத்தனை அடி இருக்கு சார், இது வந்து வெளி அளவு எப்படி அப்படின்னு கேட்க வேண்டும். அதாவது ஒரு வீடு அப்படின்னாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உள்ளளவுகள் தான் நம்மளுக்கு பேசும். அப்ப உள்ள அளவுகளை தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையுமே. அப்ப அந்த பாக்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய அளவுகள் என்ன அளவுகளோ அந்த அளவுகள் தான் உங்களுக்கு அந்த பண வரவை இழுத்து கொடுக்கும். அப்ப அதுல இருந்து இழுத்து கொடுக்கக்கூடிய பணத்தை விரயமாக இருக்காம அது நல்ல விஷயத்துக்காக அங்க செலவு செய்யக்கூடிய யோகத்தை நம்ம வந்து கொண்டு வரும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இதை நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து எங்களுடைய வீடியோக்கள் நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயமாக கிடைக்கும். சரிங்களா? இது போன்ற தகவலை மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரில் இருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய. நன்றி, வணக்கம். என்னை வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 95 85 97 95 29. இந்த நம்பருக்கு நீங்க வந்து கூப்பிட வேண்டாம் தயவு செய்து. அதாவது வாட்ஸ்அப்ல வந்து உங்களுடைய விஷயங்களை நீங்க போட்டு விட்டீங்கன்னா அதற்கு உண்டான உங்களுக்கு பதில் உங்களுக்கு வந்து சேரும். அப்படி இல்லை அப்படின்னாக்கும் போன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா எடுப்போம், இல்லை அப்படின்னா எடுக்க முடியலன்னா தயவு செய்து கோவித்துக் கொள்ள வேண்டாம். சரிங்களா? இந்த வீடியோக்களை எல்லாம் எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களையும் மற்றும் எங்களுடைய கதிர் பிரதர் அவர்களையும் முக்கியமா வந்து 2 பேருக்கும் மிக ஒரு பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கருத்தரங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.